யூடியூப்லேருந்து காலையிலேயே இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் நினச்சே பார்க்கல. டே 5 ஆஃப் பீயிங் அண்ட் ஃபிசியோ. இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையில் பொறுமையாக தான் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன். காலையில் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னென்னா, நேற்று போட்ட வீடியோவை பிளாக் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காப்பிரைட் இஷ்யூனால் உங்களோட வீடியோவை பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு நினச்சிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் படிச்சுட்டு இனிமேல் அதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்றதையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணுன்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபிசியோதெரப்பின்னு ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாமா, பிபிடி நான் படிக்கலாமா, அதுக்கான ஸ்கோப் என்ன, அதுக்கு நான் படித்தா எனக்கு நல்ல சேலரி கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆனால் இப்போது ஒரு அந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஃபீல்டாகவே ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா நம்ம 2 விஷயம் பார்க்கணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த கோர்ஸாக எப்படி இருக்குது, அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்ம அதை படித்தா நமக்கு நல்ல சேலரி வருமானது தான். அது கோர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஆல் ஓவர் இந்தியா சேம் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், சிலபஸ் எல்லாமே சேம். கவுன்சில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆல் ஓவர் இந்தியா ஒன்றுன்னு மாற்றிட்டாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஸ்கோப். லைக் இப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படித்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏஹெச்எஸ் பேராமெடிக்கல் கோர்சஸாக படிக்கிறாங்களாலும் சரி, எல்லாருக்குமே ஃப்ரெஷராக இருந்தால் கம்மியாக தான் சேலரி கிடைக்கும். இங்கேன்னு இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஃப்ரெஷராக இருக்கும் போது கம்மியாக தான் சேலரி கிடைக்கும். அதே தான் ஃபிசியோதெரப்பிலையும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு பே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸை கம்பேர் பண்ணும்போது ஃபிசியோதெரப்பிக்கு இருக்கிற ஒரு அப்பர் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு 10 தடவை இல்லை 100 தடவைக்கு யோசிங்க. முதல்ல எதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்றத யோசிங்க. அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டான், இல்லை ஃப்ரெண்டு சேர்ந்துருக்கான்றதை நான் சேர்றேன் அப்படின்றத விட்டுட்டு டைரெக்டாக நான் ஃபிசியோதெரப்பி படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் உங்களால் ஷைன் ஆக முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.